ஹலோ எவ்ரிவன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ், அதுக்கப்புறம் ஒரு 12 மாடல் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்சஸ் ஒரு டச் சென்சர் ஸ்விட்சஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு புது ஃப்ளாட் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 8 ஸ்விட்சஸ் கிட்ட வருது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 2 இன்க்ரீஸ் பண்ணோன்னா முடியாது. நீங்கள் 8 மாடல் பதிலாக அப்படியே 12 மாடல் பாக்ஸ் மாற்றணும். 12 மாடல் பாக்ஸ் மாற்றும் போது சிவில்லாம் உடச்சிட்டு திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, நாங்கள் உடைக்கக்கூடாது அப்படின்னா இது மாதிரி டச் சென்சார் லைட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். லைட்ஸ் ஆர் ஸ்விட்சஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸ்விட்சஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே லைட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணணும். ஃபால் சீலிங் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா லைட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தானே நம்ம ஸ்விட்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் சிவிலில் நாங்கள் எந்த கையை வைக்க மாட்டோம். எனக்கு ப்ளைனாக வேணும். சிவிலில் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு 12 மாடல் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வேணாம். பில்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ நான் அதே தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் போயிடுங்க. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போதைக்கு சிவிலில் கை வைக்க தேவை கிடையாது. ஒயரிங் தான் அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஃப்யூச்சரில் இதோட ப்ராடக்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கிட்ட இருக்கும். லைட்டாக பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது, ரொம்ப அதிகமாக கிடையாது. இதோட ஸ்விட்சஸ் எல்லாமே பொறுத்து உங்களுக்கு காஸ்ட்ன்றது வரும். இதோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் இதோட பிராண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு பிராண்டில் ஒரு காஸ்ட்ன்றது இருக்குது. ஒரு 800 to 1000 ருபீஸ் இருக்குது. ஒரு 4 ஸ்விட்சஸ் காஸ்ட்ன்றது நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி எனக்கு என் சைடில் தெரியுது இல்லையா, இந்த ஸ்விட்சஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பர் ஸ்விட்சோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 150 to ஒரு 70 ருபீஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா இது 4 ஸ்விட்சஸ் சென்சாரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1000 ருபீஸ் கிட்ட வந்துடும். இது எந்த இடத்துல யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளியூரில் இருப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொபைலை ஆப்ரேட் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேல ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அலெக்ஸா இதோட அமேசானோட ப்ராடக்ட். இது நீங்கள் அதர் ப்ராடக்ட்லாம் போனீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். வயசானவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா ஏந்திரிச்சு சுவிட்சை போடணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக மொபைலில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே எப்படி இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். இது பேசிக்காக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா வீடியோட லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அதனால் மெயினாக ஸ்விட்சஸ் மெயினாக ஒரு 12 மாடல் பாக்ஸ் நம்ம போடுறது பதிலாக இருக்கிறதுல சின்ன பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு சென்சாரில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா காஸ்ட் எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது. இப்போதைக்கு நீங்கள் காஸ்ட் கம்மி பண்ணாலும் ஃப்யூச்சரில் அது ரொம்ப லைஃப்ன்றது அந்தளவுக்கு வராது. ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி 1000 ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒன் டைம் பண்ணுறீங்கன்னா ஸ்விட்சஸ் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை எனக்கு இப்போதைக்கு எதுவுமே சிவிலில் பண்ண வேணாம், அவங்களாம் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்சார் டைப் போயிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதுதான் லிவிங் ரூமோட எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இது இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து தான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் ஆன் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் கிட்டேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது டச். இப்போது இந்த மாதிரி ஸ்விட்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வேணாம் அப்படியே ஸ்விட்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4 இந்த 4 ஸ்விட்சஸ் திருப்பி இதில் போட முடியாது. பெரிய பாக்ஸ் தான் போடணும். பெரிய பாக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். இது டச் டைப் தான். ஸ்விட்ச் பட்டன் அந்த மாதிரிலாம் கிடையாது, வெறும் டச் மட்டும்தான் இது. நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புது ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து பெருசாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 12 மாடல் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ஸ்விட்சஸ்லாம் அதிகமாக ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் மொபைல்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை நான் மொபைலில் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும். இந்த மாதிரி டிஸ்பிளேலேயே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே மேனுவலாக செட் பண்ணுறது தான் இது. கிளைமேட், ஸ்விட்சஸ், கேமரா, ஆக்டிவேட் மீடியா, லைட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் லிவிங் ரூமோட ஃபேன் இங்கே இருக்கும். நான் இந்த சைடு காமிக்கிறேன். இப்போ ஃபேன் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன்.
ஃபேன் வந்து ஆன் பண்ணிட்டேன், ஃபேன் வந்து ஆஃப் பண்ணுறேன். இது வந்து மேனுவலாக வந்து எல்லாமே இருக்கும். நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் எந்தெந்த ரூம் என்னன்ட்டு. பெட்ரூம், லிவிங் ரூம், லிவிங் ஸ்ட்ரிப் லைட்ஸ்னால் அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கும். கேமரா அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து வெளியூரில் இருப்பீங்க, யாராவது வந்திருக்காங்க என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து கிளார் அடிக்குது. இது நான் ஒரு லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகிருக்கும். அது நீங்கள் இந்த கேமராலாம் வந்து போடுறீங்க அப்படின்னா இங்கேயே வந்து இருக்கும். இங்கே வந்து பெட்ரூம், லிவிங் ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் வந்து தனியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இப்போ ஸ்விட்சஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ரூமோட ஸ்விட்சஸ்லாம் வந்துடும். கிட்ஸ் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து மேனுவலாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுற அவசியம் கிடையாது. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட பேக்ரவுண்டில் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மலாக டிஸ்பிளே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் இங்கே சென்னையில் இருக்க மாட்டேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பெங்களூரில் வந்து நான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுவிட்சஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒய்ஃபைலேருந்து தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆகும். ஒய்ஃபை இல்லை அப்படின்னா ஆகாது. நிறைய பேர் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோ வந்து இது வரைக்கும் போட்டதில்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நாங்கள் எங்கெங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து சோஃபாவோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து எங்கெங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவோட ஏரியா. சோஃபா வந்து பார்த்திங்கன்னா அதோட பேக்ரவுண்டில் இது இருக்கும். இது வந்து ப்ரொஃபைல் லைட்டுக்கு எல்லாத்தையும் வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கிட்ஸ் ரூமில் வந்து லைட்ஸ் ஆஃப் ஆன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து காட் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். எதுக்காக வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து 4 சுவிட்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னது தான். 4 சுவிட்சஸ் அப்படின்னா 4 டச் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த 4 சுவிட்சஸ் வந்து வேணாம், எனக்கு வந்து சுவிட்சஸ் வேணும் அப்படின்னா இது வந்து பெருசு பண்ணணும். இது வந்து பெருசு பண்ணுறோம் அப்படின்னா நான் அந்த சைடும் காமிக்கிறேன், அதுவும் பெருசு பண்ணணும். அதனால் வந்து கிளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை இது உள்ளே இருக்கட்டும், எனக்கு வந்து வெளியே வந்து தெரிய வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது போட்டிருக்கோம். இன்னொன்று என்னென்னா இது ஆல்ரெடி வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஹெட்போர்டு வந்து இவ்வளோ தூரம் வரன்ட்டு நம்ம டிசைனில் வந்து கிடையாது. பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி கொண்டு வந்தோம். நான் ஒன்று ஒன்றா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன். பட் என்னென்னா இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லைட்டாக ஹீட் ஆகுது. இது லைட்டாக ஆகுது, ரொம்ப இல்லை. உங்களுக்கு வந்து அதோடய ஃபீல்லாம் வந்து தெரியாது. சென்டரில் வந்து கை வச்சா இதோட சென்சார்லாம் இருக்குது இல்லையா, இதில் இருக்கிற சென்சாரில் மட்டும் கை வச்சா லைட்டாக ஹீட் ஆகுது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக மொபைலில் கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னா மொபைலே வந்து பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மொபைலில் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி டேப் இருக்கும், டேப்லேயே வந்து செப்பரேட்டாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணான்னா மொபைலே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுத்தையும் வேணாம் அப்படின்னா இதுலேயே வந்து நீங்கள் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து 4 சுவிட்சஸ் இருக்கும். இந்த 4 சுவிட்சஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு திருப்பி சுவிட்சஸ் வந்து போனோன்னா பெரிய பாக்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடு வந்து மாற்றுறோம் அப்படின்னா அந்த சைடும் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும்,
ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் வந்து இன்னும் சரியாக வந்து இன்னும் ஃபில் பண்ணல. வந்து ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. ஏன்னா இந்த கவுண்டர் வந்து வெறும் லேப்டாப் மட்டும்தான் இருக்கும். மீதி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அன்இவனாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் பாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அப்படியே வந்து நாங்கள் விட்டுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.